வணக்கம். அக்னி பரீட்சை சிறப்பு அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 2 நாட்களில் பெய்து விட்டதால் சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் என 4 மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. இதற்கு காரணம் தமிழகத்தை ஆண்ட ஆளும் கட்சிகள் தான் என தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. எனவேதான் இந்த சிறப்பு அக்னி பரீட்சையை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அக்னி பரீட்சையில் அஇஅதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத்தும், சென்னை மாநகரத்தின் முன்னாள் மேயரும், தென் சென்னை மாவட்ட திமுகவின் மாவட்ட செயலாளருமான திரு மா சுப்பிரமணியம் நம்மிடையே வந்திருக்கின்றனர். எங்கள் சார்பில் இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். முதலில் ஆளும் கட்சியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். அஇஅதிமுகவின் திட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படாததான் திமுக தொடர்ந்து அஇஅதிமுக என்ற 2 ஆட்சிகளுமே சரியாக திட்டத்தை செயல்படுத்தாததால் தான் இந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது, தலைநகரமே தத்தளித்தது, கடலூர் தத்தளித்தது என்ற தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. உங்கள் பார்வை? வடகிழக்கு பருவமழை என்பதனுடைய காலம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஒரு 500 மில்லிமீட்டர் பெய்ய வேண்டிய 3 மாத கால அளவில் பெய்ய வேண்டிய மழை 2 நாளில் கொட்டி தீர்த்ததால் அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற வல்லமையை மக்கள் இழந்தார்கள், மண் இழந்தது, அவ்வளவுதான். போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெள்ளம் மடிந்து கொண்டிருக்கிறது, தட்பவெப்பநிலை சீராகி வருகிறது, மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த கருத்தை மாசுப்ரமணியம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, பாதிப்புகள் இயற்கையோட பேரிடர், அதனால் சமாளிக்க முடியவில்லை, சமாளித்துக் கொண்டிருக்கும், இயல்பு நிலை திரும்பி கொண்டிருக்க கூறுகிறார். இயற்கை பேரிடர் என்பது திடீரென்று வருவது, இன்றைக்கு வந்து விட்டது என்று சொல்வதெல்லாம் பொருத்தமான விஷயமாக இருக்க முடியாது. வளர்ந்திருக்கிற இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் 1 வார காலத்திற்கு பிறகு இத்தனாம் தேதி இவ்வளவு அளவு மழை பெய்யும் என்கின்ற அளவுக்கு துல்லியமாக கணக்கிடப்படுகிற அளவுக்கு இப்போது சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையும் 44 சென்டிமீட்டர் அளவுக்கு வரும் என்கின்ற அளவில் இப்போது பெய்திருக்கிற மழையின் அளவே 39.3 சென்டிமீட்டர் அளவுக்குத்தான் பெய்து தீர்த்திருக்கிறது. ஆக வடகிழக்கு பருவமழை ஒரு ஆண்டுக்கு வருகிற சராசரி அளவை விட இன்னமும் 1% கூட கூடவில்லை, குறைவாகத்தான் பெய்திருக்கிறது. குறைவான மழைக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு என்பது வரலாறு காணாத பாதிப்பு தான். ஆனால் 2 மாதத்தில் பெய்ய வேண்டியதென்று 3 மாதத்திற்கு முன்னால் முதலமைச்சர் சொன்னார், 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 3 நாளில் பெய்தது என்று. 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 3 நாட்களில் பெய்யவிருக்கிறது என்கின்ற செய்தி ஏன் முதலமைச்சருக்கு தெரியாமல் போனது? மாநில அமைச்சர்களுக்கு ஏன் தெரியாமல் போனது? மாநகராட்சி நிர்வாகத்திற்கு ஏன் தெரியாமல் போனது? தெரிந்து ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் போனார்கள் என்பதுதான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி. நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றீங்க? அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் இந்த பேராபத்தை பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வராமல் நாம் தற்காத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா பேராபத்து வந்திருக்கும். ஏன்னா 2 நாளில் 3 திங்களில் பெய்ய வேண்டிய மழை 2 நாளில் பெய்கிறது. ஒரு மிகப்பெரிய சேதாரம். அது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய முழு வீச்சு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆபத்து வந்திருக்கும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் இந்த மக்களை நாம் இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறோம். சென்னை மாநகரை மீட்டிருக்கிறோம், கடலூரை புனரமைத்திருக்கிறோம். 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்க, அதை மறந்துவிடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னதை போல பேர் ஆபத்திலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது, பேர் ஆபத்துகள் நிகழாவண்ணம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலே நீங்க என்ன நடந்ததை மூடி மறைக்கிறோம்னு அர்த்தம். நடந்ததை எல்லாம் மூடி மறைத்து விட்டால் நாளை நீங்கள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, தமிழகத்திற்கான பாதிப்புகளுக்கு நீங்கள் இவ்வளவு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுப்பது என்பது அர்த்தமற்றதாகிவிடும். எனவே நடைபெற்றிருப்பதை முழுமையாய் சொல்ல வேண்டியது அரசின் கடமை, மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய கடமையும் ஆகும். சென்னையில் மட்டும் 38 பேர், கடலூரில் சற்றொப்ப 50 பேர், இப்படி மாவட்ட வாரியாக பேராபத்து என்றால் பேராபத்து நிகழ்ந்து விட்டதே. இனிமேல் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? பேராபத்திலிருந்து நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த 38 உயிர்களை காப்பாற்றி இருக்க வேண்டும், அங்கே 50 உயிர்களை காப்பாற்றி இருக்க வேண்டும். இந்த உயிர்களை காப்பாற்றாமல் பேராபத்திலிருந்து நாங்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தான் இவ்வளவு பெரிய பாதிப்பிலிருந்து தடுத்திருக்கிறோம். முன்னெச்சரிக்கை என்பதை விட ஒரு ஆபத்து வந்துவிட்டது, உடனடியாக அரசாங்கம் செயல்பட்டது என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா,
அரசாங்கம் செயல்பட்டதா, எந்த அளவுக்கு செயல்பட்டது, எவ்வளவு சதவிகிதம் செயல்பட்டது என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த கூட்டங்கள் நடத்தி அந்தந்த துறைகளுக்கு அவர்களுடைய கடமையை அறிவுறுத்தி இருந்தால் அவர்கள் எத்தகைய செயல்பாடுகளில் இறங்கி இருப்பார்கள் என்பது மக்கள் எதிர்பார்த்த ஒன்று. வடகிழக்கு பருவமழை பெய்யும் என்றுதான் வானிலை அறிவிப்பு சொன்னார்களே தவிர 3 திங்களில் பெய்ய வேண்டிய மழை 2 நாளில் கொட்டும்னு சொன்னாங்களா? கிடையாது. 2005 ஆண்டு எக்ஸ்பெக்டட் ரெயின் 8, 9 ஆகிய 2 நாட்களில் அது கொட்டி தீர்த்தது. அதனால 3 திங்களில் பெய்ய வேண்டிய மழை 2 நாள்ல பெய்யும்னு எந்த வானிலை அறிவிப்பு நமக்கு சொல்லல. 2005 ஆண்டு இதே ஜெயலலிதா தான் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆண்டு கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாய் தமிழகம் முழுவதும் பெய்திருக்கிற சராசரி மழையின் அளவு 39.3 சென்டிமீட்டர். 2005 ஆண்டு டிசம்பர் திங்களில் பெய்த மழை ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட பெய்திருக்கிறது. அப்போதும் கூட இந்த அளவுக்கு சென்னை பாதிப்புக்குள்ளானதில்லை. காரணம் அப்போது அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அதை தான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்கிறேன். அதற்கு பிறகு திமுக ஆட்சி இருந்தது மறந்து விடக்கூடாது. அப்போ நீங்கள் சரி செய்திருக்கலாம். ஏன் சரி செய்யவில்லை? அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன எதுல இங்க தவறு நடந்ததுன்னா, பீரியாடிக்கலி டீசில்டிங் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே 950 கிலோமீட்டருக்கும் மேலான மழைநீர் வடிகால்வாய்கள் சென்னையில் இருக்கிறது. இந்த மழைநீர் வடிகால்வாய்களை அதாவது தூர்வாரி தூய்மைப்படுத்த வேண்டியது என்பது ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் மாநகராட்சியின் கடமை. கடந்த 4 ஆண்டுகளாக அந்த பணியை செய்யாமல் மாநகராட்சி மெத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, 1448 கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் இருந்த போது தலைவர் கலைஞர்களும் தளபதி அவர்களும் JNNURM ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் சென்னையில் எங்கேயெல்லாம் மழைக்காலங்களில் பாதிப்பு ஏற்படுகிறதோ பாதிப்பு ஏற்படுகிற இடங்களில் இருந்து பாதுகாப்பதற்கு புதிய மழைநீர் வடிகால்வாய்கள், ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிற நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துவது போன்ற பணிகளுக்கு அன்றைக்கு நிதியினை கேட்டு பெற்றோம். அன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்ட பணிகள் எங்களுடைய அந்த ஆட்சி காலத்திற்குள்ளாகவே ஏறத்தாழ ஒரு 25-30% பணிகள் முடிவுற்றது. மீதம் இருக்கிற 70% பணிகள் 2 ஆண்டுகளில் முடிவுற்றிருக்க வேண்டும். ஆனால் 4.5 ஆண்டுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அவர்களை ஆய்வு செய்வது, அதிகாரிகளை அழைத்து பேசுவது, நேரடி கள ஆய்வு செய்வது, இது போன்ற பணிகளை செய்திருந்தால் இந்நேரம் முடித்திருக்கலாம். முழுமையாய் அந்த பணிகள் நிறைவேறி இருந்தால் இந்த அளவுக்கு சேதங்கள் இருந்திருக்காது. 16 கால்வாய்களை அம்மாவினுடைய கடந்த ஆட்சி காலத்துல தான் சீரமைத்தது. அதுல திமுக ஒன்றும் பங்கு கிடையாது. மன்னிக்கணும். இதுல என்னன்னா, அதாவது ஒரு 16 கால்வாய்களை சீரமைத்ததுன்னு சொல்றாங்க. 16 கால்வாய்களுக்கு இந்த கான்கிரீட் பெட் அமைத்து கான்கிரீட் சுவர்கள் அமைப்பதற்கும் ஒரு 500 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய கால்வாய்களை கட்டுவதற்கும் இந்த 1448 கோடி ரூபாயை பெற்று தந்தது யார் என்பதை மனசாட்சியோடு கேள்வி கிடையாது சொல்ல சொல்லுங்க. என்னுடைய கேள்வியே, அதிமுக ஆட்சியிலே சந்தித்த போல பேரிடர் உங்களுடைய ஆட்சி காலத்தை வரவில்லை. வந்திருந்தால் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவ்வளவு பெரிய பேரிடர் நீங்க சந்திச்சது இல்லையா? இதே அளவுக்கு மழை, இதே அளவுக்கு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை 2 மாத காலத்தில் பெய்தது. 2 நாள் பெய்யவில்லை. 40 சென்டிமீட்டர் அளவுக்கு 2007லயும் மழை பெய்திருக்கு. 2 மாதத்தில் பெய்தது. 2 மாதத்துல பெய்தால் என்ன? ஒரு நாள் பெய்வதற்கும் 2 மாதத்தில் பெய்வதற்கு வித்தியாசம் இல்லையா? மாதிரி பீரியாடிக்கலி டீசில்டிங் நான் சொல்றேன். வெள்ளை அறிக்கையை மாநகராட்சி வெளியிட தயாரா? ஏன் இன்னமும் மௌனம் காக்குறீங்க? இவ்வளவு கட்சிகள் உங்களை குறை சொல்வதற்கு பிறகு நாங்கள் இவ்வளவு கால்வாய் 950 கிலோமீட்டர் நீளத்திற்கான மழைநீர் வடிகால்வாய்களில் இவ்வளவு மழைநீர் வடிகால்வாய்கள் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் டீசில்ட் செய்திருக்கிறோம், இந்தந்த கான்ட்ராக்டரிடம் தந்திருக்கிறோம், இந்தந்த கான்ட்ராக்டர் இந்தந்த நாளில் பணியினை செய்தார் சொல்ல முடியுமா? என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, வேறு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சென்னையில் நெடுஞ்சாலைகள் அடுத்த ஓரிரு நாட்களிலேயே சரியாகிவிட்டன. போக்குவரத்து பெரிய அளவு தடைபடவில்லை. குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் இருந்தது நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நெடுஞ்சாலைகள், முக்கியமான நெடுஞ்சாலைகளில் தண்ணீர் வெகு வேகமாக வெளியேற்றப்பட்டது. இப்ப செம்பரப்பாக்கத்தில் 15,000 கன அடி திறந்து விட்டார்கள். திறந்து விடுகிற போது அரசாங்கம் செய்திட வேண்டிய கடமை என்பது ரெட் அலர்ட் விடுக்கப்பட வேண்டும். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு அந்த மாநகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆற்றோரத்தில் இருக்கிற குடிசை பகுதி மக்களை மாற்று இடங்களில் தங்க வைத்து பாதுகாப்பாக இல்லாததால் தான் திமுக கழகத்தின் சார்பில் ஒரே நாளில் திமுக கழகம் இந்த ஆற்றோரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நானே 30 இடங்களில் சமையல் செய்து 45,000 பேருக்கு உணவு வழங்கி இருக்கிறோம். இல்லை என்று மாநகராட்சியை சார்ந்த பாருங்க, தேர்தல் வந்தாச்சு, இதை வச்சுக்கிட்டு ஏதாவது அரசியல் பண்ணலாமான்னு பாக்குறாங்க. டாஸ்மாக் அரசியல் மனிதாபிமான நடவடிக்கை, டாஸ்மாக் அரசியல் முடிஞ்சு போச்சு.
செல் டவர் அரசியல் முடிஞ்சு போச்சு, எல்லாம் செல்லுபடியாகாத அரசியல் ஆனதற்கு பிறகு இந்த அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இந்த மழைக்காலம் முடியதுக்கு முன்னாடி தேர்தல் வந்துடாதான்னு நினைக்கிறாங்க. எழில்மிகு சென்னை, சிங்கப்பூர் சென்னை அப்படின்னு ஒண்ணு நிர்மாணிக்கணும்னு திமுகவுக்கு திட்டம் இருந்திருந்தா இவர்கள் அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் கூப்பிடு தூரத்தில் இருந்தார் பிரணாப் முகர்ஜி. அதனால்தான் 1448 கோடி ரூபாய் கேட்டார் சோனியா. அவர் கட்டளைக்கு பணிந்திருந்தார் டாக்டர் மன்மோகன் சிங். இவர்கள் அந்த துறையை கேட்டு வாங்கி இருக்கணும். அவங்க சொன்ன சிங்காரமும் வரல, நீங்க சொன்ன எழும் சென்னைக்கு வரல. தலைநகர் சென்னையில பொதுவாக பொதுமக்கள் என்ற அவதிப்படையான குற்றச்சாட்டுகளை தவிர்த்து பொதுப்படையான குற்றச்சாட்டு இல்ல. நீங்க சொன்ன சிங்கார சென்னை எங்க வந்தது? இல்ல சிங்கார சென்னை அதற்கான பணிகள் அதே மாதிரி அவங்களும் எழுதி பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. போக்குவரத்து மேம்படுத்த திமுக கழகம் தான் சென்னையில் 72ஆம் ஆண்டு அண்ணா மேம்பாலம் கட்டப்பட்டதற்கு பின்னால் அதிமுக ஆட்சி எத்தனை முறை வந்தது? எங்கேயாவது ஒரு மேம்பாலம் உண்டா? மேம்பாலத்தை நெருக்கடி தீர்ந்து விட்டதா? இல்ல, இப்ப இந்த அளவுக்கான நெருக்கடி குறைந்திருப்பதற்கு காரணம். நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு செல்ல முடிகிறதா? அது கிடையாது. நகரத்தை புதிதாக வடிவமைப்பதற்கு வாய்ப்பு இருந்து அவங்க பயன்படுத்தல. இன்னைக்கு நாங்க செய்துட்டு இருக்கோம். இதை சீக்கிரமாக செய்து, இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டின் தலைநகர் மூழ்கி இருக்கும். சிஏஜி அறிக்கையில தானே புயலுக்கு பிறகு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் மிக தெளிவாக குறிப்பிடுறாங்க, தமிழகம் ஒரு பேரிடரை சமாளிப்பதற்கான தயார் நிலையில் இல்லை, உடனடியாக மேம்படுத்த வேண்டும் சொல்லி ஒரு சிஏஜி அறிக்கையில தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் பல ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் ஒரு பேரிடரை சமாளிப்பதற்கு தயார் நிலையில் தமிழகம் இல்ல. இதுல 100க்கும் மேற்பட்ட முன்னேற்பாடுகள் இல்லைன்றதே சமாளிச்சிருக்கோமே. இந்த மழைக்கு இந்த போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்தில் 400க்கும் மேற்பட்ட ஏரிகள் கரை உடைந்திருக்காது, இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஏன் சென்னைக்கு நீர்வரத்து தந்து கொண்டிருக்கிற செம்பரப்பாக்கம், சோழவரம், பூண்டி, புழலேரி ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருந்தால், அதனுள் வளர்ந்திருக்கிற கருவேல மரங்களை அகற்றியிருந்தால் நிச்சயம் இன்னும் ஒரு 4 டிஎம்சி தண்ணியை சேர்த்து வைக்க முடியும். இப்ப 6 டிஎம்சி தண்ணி கடலுக்குள்ள வீணா போயிருக்கு. இது மழைக்காலத்திற்கு முன்னால் செய்திருந்தால் இப்போ அது இந்த பாதிப்புகளை தவிர்த்திருக்கலாமே என்பதுதான். மழைக்காலத்திற்கு முன்னெச்சரிக்கையாக எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை சொல்வது மனசாட்சி உள்ள அனைவருமே இன்றைக்கு சொல்லி மனசாட்சி இருக்காங்க, அவருக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிக்கிற நிர்வாகிகள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், ஒரு சீனியர் IAS ஆபீசர் பேடி அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்ததுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு சீனியர் ஆபீசர் உதயச்சந்திரன் மாதிரி ஆட்களை அனுப்பி ஒரு 24 மணி நேரத்தில் இந்த மக்கள் ஒரு சமவெளிக்கு வந்தது மாதிரி ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கி இப்போ அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வந்திருக்கு. இவங்க தொடர்ந்து மழை பெய்யணும், இதுல மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்கணும், இதை வச்சுட்டு அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது நடக்கல. அந்த ஏமாற்றத்தில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு சொல்றாங்க, ஏமாற்றத்தின் வெளிப்பாடுதான் இந்த குற்றச்சாட்டு, இந்த வேகம் சொல்றாங்க. உண்மையிலேயே ஒரு வருத்தத்தை அளிக்கிற செய்தி அது. ஒரு மனிதாபிமான நடவடிக்கையால் தான் நான் சொன்ன மாதிரி தென் சென்னையில் மட்டுமே மடிப்பாக்கத்தில் 500க்கும் மேற்பட்டவர்களை, வெளியில் வர முடியாதவர்களை பாதுகாத்து அவர்களை படகுகளில் அழைத்து வந்தது திமுக. காரப்பாக்கத்தில் ஒரு 165 இளம் பெண்கள் ஹாஸ்டலிலே இருந்தவர்கள் 2 நாட்களாக உணவு இல்லாமல் இருந்தவர்களை படகுகளில் அழைத்து வந்து திமுக எதுவும் செய்யவில்லை. திமுக மட்டுமல்ல, திமுக மட்டுமல்ல, அனைத்து கட்சிகள், தன்னார்வ எல்லோருமே மனிதாபிமான முறையிலே வேலை செய்திருக்கிறார்கள். யாரும் இது அரசியலா பார்க்கல. இல்ல, அரசியல் இது விமர்சனமே ஒரு சமூக வலைதளங்கள் விமர்சனமே வைக்கப்பட்டது. அதாவது இது ஒரு தேர்தல் காலம் வருகிறது, அதனால்தான் அனைத்து கட்சிகளும் ஊர் பேர் தெரியாத கட்சிகள் கூட பல இடங்களில் சென்று எப்போது திமுக இதை செய்யவில்லை. போன வருஷம் அரசியல் கட்சிகள் திடீரென ஆர்வம் காட்டுவது, மழை பாதிக்கப்பட்ட பகுதியில் சென்று ஆறுதல் கூறுவது தேர்தலுக்காக அந்த சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடுகிற அந்த அறிவுஜீவிகளுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி மழை வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆற்றில் இறங்கி 10,000 பேர் இந்த ஆற்றின் கழிவுகளை திமுக அகற்றுகிறோம் என்கின்ற அந்த நிலையை எடுத்தோமே, அப்ப அது என்ன அரசியலா? அரசியலா? அது மக்களின் நலன் மனதில் வைத்துதானே, ஓட்டுக்காக. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆறுதல் கூறுவதை விட்டுவிட்டு ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்களை வைப்பது மட்டுமே நீங்கள் செய்து கொண்டிருப்பது ஏன்? வெறும் விமர்சனத்தை ஆளுங்கட்சிக்கு தோள் கொடுத்து நீங்கள் விமர்சனம் செய்வது சரியா? வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் ஒரு பேட்டியில நேற்றைக்கு கூட சொன்னார்கள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக திமுக இருக்க தயார்,
எல்லா இடங்களிலுமே திமுகவினர் உங்களோடு இணைந்து செயல்பட சொன்னது மட்டும் இல்ல 1 கோடி ரூபாயை மழை வெள்ள நிவாரணத்தை முதலமைச்சர் வசூலிப்பார் என்று சொன்னால் திமுக கழகத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் தரப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லா கட்சியும் சொல்லியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் ஒருவர் பாரதிய ஜனதா சொல்லியிருக்காங்க 1 கோடி சொல்லியிருக்காங்க. சொன்னதால தேமுதிக தலைவர் 5 லட்சம் தரேன் சொன்னீங்க. பொதுவா இப்ப வந்து திமுக அஇஅதிமுக இந்த 2 கட்சிகளும் தான் பிரதான காரணம் இது போன்ற வெள்ளங்கள் அதிகமாக வருவதற்கும் குடியிருப்புக்குள் நீர் புகுவதற்கும் காரணமே இந்த 2 கட்சிகள் செய்த தவறுகள் தான் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. குறிப்பாக திமுக ஆட்சி காலத்துல 1220 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14,523 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. நான் சொல்லல, தணிக்கை அறிக்கையில தகவல் சொல்லியிருக்காங்க. இது போன்று நீங்க வந்து சென்னை மாநகர மேயர் நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆதம்பாக்கம் ஏரி எவ்வளவு பெரியது இருந்து எவ்வளவு சுருங்கி இருக்கிறது, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எவ்வளவு பெரியது எவ்வளவு சுருங்கி இருக்கிறது, மதுரவாயல் ஏரி, அம்பத்தூர் ஏரி எந்த அளவுக்கு பெரியதாக நீர்நிலை ஆக்கிரமிப்பு எதுவாக இருந்தாலும் அதை அகற்றப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. 6 மாத காலத்திற்கு முன்னால் எங்கள் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது, நீங்கள் பார்த்திருக்க கூடும். என்ன போராட்டம்? இதே மணப்பாக்கத்தில் ஒரு குளத்தை அதிமுகவை சேர்ந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் 2 ஆக்கிரமித்து 21 வீடுகளை கட்டிவிட்டார்கள். அந்த குளத்தை இன்றைக்கு உடனடியாக மீட்டு தர வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நடத்தினோம். டிஆர்ஓ இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்தாங்க. இன்னமும் கிணத்துல போட்ட கல்லாவே இருக்கு. ஏன்னா இதே வந்து திமுக ஆட்சி காலத்தின் போது அஇஅதிமுக சார்பில் இதே போன்ற பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. போராட்டங்கள் மட்டுமல்ல, எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டதா, நிரூபணமானதா? இப்போ நாங்க சொல்றது தணிக்கை அறிக்கையிலே திமுக ஆட்சியில் இவ்வளவு ஏக்கர் இவ்வளவு மதிப்புள்ள பல கோடி மதிப்புள்ள நிலங்கள் ஆக்கிரமிச்சதே அவங்கதான். என்ன சொல்றீங்க? சென்னை மக்களுடைய மனதை ஆக்கிரமித்தவர்கள் திமுகவினர். சென்னை மக்களின் மனதை ஆக்கிரமித்தவர்கள் திமுகவினர். அதுதான் ஆஞ்சல் சம்பத் சார் அழகா அவர் ஏதோ சொல்றாரு. சென்னையை மொத்தமா ஆக்கிரமிச்சது அவங்கதான். அதனாலதான் மனதை ஆக்கிரமித்தவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்திலேயே செல்வாக்கோடு சென்னையில கோலோச்சிய திமுக இப்பொழுது மண்ணோடு மண்ணாக போய்கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் 2016 பார்ப்போம். இங்க பேசும்பொழுது 2 கட்சிகள் மீதும் தொடர்ந்து வைக்கப்படும் விமர்சனங்களை இருவருமே சாமர்த்தியமாக தவிர்த்து விட்டு அடுத்த கட்டத்தில் அஇஅதிமுக திமுக 2 கட்சிகளுமே ஆக்கிரமிப்பு செய்து 1448 கோடி வாங்கி கொடுத்தது திமுக. 1448 கோடி ரூபாயை வாங்கி கொடுத்தது கடந்த கால திமுக ஆட்சியில் திமுக. ஒவ்வொரு ஆட்சி முறையும் ஏரிகளை தூர்வாரியது, ஏரிகளை தூர்வாரி விட்டு ஒரு பக்கம் ஏரிகளை தூர்வாருவது மறுபக்கம் ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்வது என்றது 2 ஆட்சிகளுமே தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அதற்கு பதில் சொல்ல மாட்டேன். 1300 குளங்கள் இருந்த சென்னையில இப்ப 400 குளங்கள் தான் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? பத்தாங்க் ரோடுங்கிறது ஒரு குளமா இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? ஊரா மாறி இருக்கு. அதான் பத்தாங்க் ரோடுங்கிறது ஒரு குளம், நுங்கம்பாக்கம் லேக்குங்கிறது ஒரு குளம். இப்ப நுங்கம்பாக்கத்துல வீடுங்க வந்துருச்சு. பத்தாங்க் ரோடுங்கிறது திட்டமிட வேண்டியது யார்? ஒரு மாநகராட்சி மேயரா நீங்கள் செய்ய வேண்டியது ஏன் செய்யல? இல்ல இதெல்லாம் ஒரு கேட்ட கேள்வி. ஒரு மாநகராட்சி மேயரா இருக்கீங்க நீங்க. இந்த ஏரிகள் எல்லாம் பத்தாங்க் ரோடு, நுங்கம்பாக்கம் லேக் இதெல்லாமே மறைந்து 100 ஆண்டுகள் ஆகிறது. எல்லாமே பட்டா லேண்ட் ஆயிருச்சு. இத வந்து இப்போ புதுசா போய் இப்ப சென்னையில இருக்கிற வீடெல்லாம் எடுத்துட்டு ஏரி ஆக்கணும்னா யாரால ஏரியை உருவாக்க வேண்டிய கடமை இருக்குது. புதிய ஏரிகளை உருவாக்க வேண்டும், நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். அதுதான் நாங்க சொல்றோம். இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பதும் புதிய நீர்நிலைகளை உருவாக்குவது என்பதும் அரசின் கடமை. ஆனால் திமுக ஆட்சியில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது உருவாக்கி இருக்கீங்க. அப்போதெல்லாம் எங்க உருவாக்குனீங்க? ஏற்கனவே இருந்த நீர்நிலைகளை பாதுகாத்திருக்கிறோம். இது போன்ற 400 ஏரிகள் உடைந்த வரலாறு என்பது இதை விட கூடுதலான மழை பாதுகாத்திருக்கிறோம், பராமரித்திருக்கிறோம் சொல்லுங்க. உருவாக்கி இருக்கிறோம் சொல்லவே இல்லையா? நீங்க ஏன் உருவாக்கல? உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது இல்லையா? அரசாங்கத்தில் இருந்தீங்க, ஏன் உருவாக்கல? இந்த போரூர் ஏரியை ஏன் சார் உருவாக்கல? இல்ல ஏரியை உருவாக்க வேண்டியது ஒரு அரசின் கடமையா இல்லையா? சென்னை நகருக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக 4 குடிநீர் ஏரிகள் தான் இருக்கு. மேலும் பல ஏரிகளை ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அஇஅதிமுக இப்ப சொல்லிருக்காங்க, அவங்களும் செய்ய போறாங்க. அவங்களும் செய்யல. இது வரைக்கும் 4 வருஷம் ஆச்சு. எந்த ஏரியா? சென்னை மாநகரத்துல இமாலய பிரச்சனையாக இருந்தது குடிநீர் பிரச்சனை. வீராணம் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல பெரிய பெரிய மோசடி செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தோற்று போனது திமுக. புதிய வீராணம் திட்டம் கொண்டு வந்து சென்னை மாநகர மக்களினுடைய குடிநீர் பிரச்சனைக்கு முதல்ல தீர்வு கண்டது அம்மாவின் தலைமையில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. போர்க்கால நடவடிக்கையில புதிய வீராணம் திட்டத்தை நாங்க அமல்படுத்தோம். தெலுங்கு கங்கை திட்டம் என்று சொல்லி
10 TMC தண்ணீர் வீணாகி இருக்கிறது. இந்த 2 நாள் மழையில வந்து 10 TMC தண்ணீருக்காக ஒரு அரை TMCக்காக நம்ம கர்நாடகத்தும் கையேந்தி இருக்கிற சூழ்நிலையில இந்த 10 TMC தண்ணீரை பாதுகாப்பதற்கு என்ன நீர்நிலையை உருவாக்கி இருக்கீங்க? திமுக உருவாக்கவில்லை, நீங்க ஏன் உருவாக்க போறோம்? ஏன் உருவாக்கணும்னு கேக்குறேன். ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிறகும் ஒரு அரசாங்கத்தால் ஒரு பெரிய தண்ணீர் தேக்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படாமல் முயற்சி அறிவிச்சிருக்கீங்க. 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் ஒரு கல்லை எடுத்து வைத்தது போல் தெரியவில்லை. சென்னை மாநகரத்தை அதனுடைய இயல்போடு இருக்க வைப்பதற்கான எல்லா திட்டங்களும் இனி அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும். இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கிறத நானே சொல்றேன். 311 ஏக்கர்ல 2360 கோடி ரூபாய் செலவுல திருமழிசையில துணைக்கோள் நகரம் அமைக்கிறோம். நாங்க இன்னும் எதுவும் பண்ணல. மதுரையில் ஒரு துணைக்கோள் நகரம் விமான நிலையத்தை அருகே 586 ஏக்கர்ல பண்ணப்படும் சொன்னாங்க, ஒன்றும் பண்ணல. தரமணியிலிருந்து மகாபலிபுரம் வரைக்கும் 45 கிலோமீட்டருக்கு பறக்கும் மேம்பாலம் பண்ணப்படும் சொன்னாங்க, இன்னும் பண்ணல. அதனால இப்ப நாங்க பண்ணதெல்லாம் இவ்வளவு பட்டியல் போட்டு சொன்னோம். நாங்க பண்ணதான் இவ்வளவு நேரம் சொன்னோம், பண்ணாதது எதுவுமே சொல்லல. நான் சில உதாரணங்களை சொல்றேன். இதற்கு இரண்டு பேருமே பதில் சொல்லுங்க. நீங்க சென்னையில முகப்பேர் ஏரி இருந்த இடம் இன்று வீட்டு வசதி வாரியம் வந்து ஏரி திட்டமாக மாற்றி வீடுகளை விற்றுக் கொண்டிருக்கிறது. ஏரி திட்டம்னு கோவை அம்மன் குளம் பகுதியில் கட்டப்பட்ட குடிசை மாறு வரை திட்டங்கள் முழுவதுமே ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. அதுபோல மதுரையில் உள்ள மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், வள்ளுவர் கோட்டத்தையே சொல்கிறார், அது ஒரு நீர்நிலையாக இருந்தது. வள்ளுவர் கோட்டம்ங்கிறது என்னது? ஏரி அதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே குடியிருப்பு பகுதிகளாக மாறிவிட்டது. இப்ப நடக்கிற விஷயங்களை கேட்கிறேன். ஆதம்பாக்கம் ஏரி சுருங்கியதற்கு என்ன காரணம்? முகப்பேர் ஏரி சுருங்கியதற்கு என்ன காரணம்? அம்பத்தூர் ஏரி சுருங்கியதற்கு என்ன காரணம்? இப்ப நடந்த விஷயங்கள் இதெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்னல்ல, இப்போ நடந்த விஷயங்கள். இதற்கு பதில் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன் போறீங்க? இப்ப நடந்தது, இப்ப ஏரி ஆக்கிரமிப்பு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அதிமுக இப்ப நடக்கல. இது வந்து 20 ஆண்டுகளாக தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக 20 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் அதிமுக ஆண்டு இருக்கிறது தெரியாது. நீங்க 10 ஆண்டுகள் இருக்க மறந்துட்டீங்களா? இடையில வந்து நாங்க 5 வருஷம் தான் இருந்தோம். 5 வருஷம் இருந்திருக்கீங்க. ஒரு 5 வருஷம் 20 ஆண்டுகள் 89 எடுத்துக்கொள்ளுங்க. 15 வருஷம் இவங்க இருந்திருக்காங்க. அவங்க 15 வருஷம் இருந்தாங்க. அதுல 10 வருஷம் தான் செய்ய கூடாது. நீங்க 5 ஆண்டுகள் செய்ய கூடாது. 5 ஆண்டு காலத்தில் என்னவெல்லாம் ஒரு ஆக்கிரமிப்பு செய்யலாம் சொல்ல முடியுமா? இல்ல, உங்க மேல நில ஆக்கிரமிப்பு சட்டமும் எதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சது? ஒண்ணு சொல்லுங்க. இல்ல, அவங்க எதோ வேணாலும் பண்ணிக்கலாம். நாங்க இப்ப சொல்றேங்க, பட்டியல் போடுறோம், ஆதாரத்தோடு பட்டியல் போடுகிறோம். இது குளப்பாக்கத்தில் குளத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள், கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள் நாங்க சொல்றோம். இப்ப எதிர்க்கட்சியில இருந்து சொல்றோம். நீங்க ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் பண்ணி திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினுடைய விடியல் மீட்பு பேரணியில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 340 ஏக்கர் உள்ள ஒரு குளத்தையே ஆக்கிரமிக்க முயற்சித்தாங்க. தவறான விஷயம் அது. 385 ஏக்கர் நிலப்பரப்புள்ள ஒரு இடத்தை கூட்டம் போடுறாங்க, மேடை போடுறாங்க. அதுல எங்கேயோ ஒரு சின்னதா பள்ளம் இருந்ததுன்னு பொதுமக்கள் விழித்து கொண்டார்கள். அது ஆனா அந்த பிரச்சனை பொதுமக்கள் போராட்டம் ஆக்கிரமிப்பே இல்ல. இதுதான் திமுக 1 மணி நேரம் மேடை போட்டாங்க, பேசிட்டு வரதுக்கு பேர் ஆக்கிரமிப்பா? அது பொதுவாக பொதுமக்களிடையே எழுந்துள்ள குற்றச்சாட்டு என்ன? ஏரிகள்லாம் நமக்கு விற்று விட்டார்கள், பட்டாப்பட்டு கொடுத்தார்கள், வாங்கி விட்டோம். தவறு இரு பக்கம் இருக்கிறது. பொதுமக்களும் வாங்கி இருக்க கூடாது, இதை வாங்கி விட்டார்கள். எனக்கு அரசாங்கமே கொடுக்கும்போது வேண்டாம் சொல்ல போடுது. யார் பொறுப்பு இருப்பது? இது போன்ற ஒரு பேரிடரை, இது போன்ற பாதுகாப்பற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியதற்கு யார் பொறுப்பு? நீர் மேலாண்மையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கடுகளவு கூட குற்றம் சாட்ட முடியாது. நீர் மேலாண்மை திட்டத்தில் ஆமா 16 TMC தண்ணீர் வீணாக போயிருக்கிறது. இது என்ன நீர் மேலாண்மை? இன்னைக்கு பெய்கிற மழையை வச்சு மட்டும் பேசாதீங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்து நிலத்தடி நீரை தக்க வைப்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியை உலகமே இன்றைக்கு பாராட்டுகிறது. மாற்று கருத்தே இல்லை. தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறதா? செயல்படுத்தப்படுகிறது. யார் சொன்னா? இன்னைக்கு ஒரு கட்டிட அனுமதி வாங்கினாலும் நீங்க மழைநீர் சேகரிப்புக்கு அனுமதி வாங்கணும். மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திய உங்கள் ஆட்சியில சென்னைக்கு இவ்வளவு குடிநீர் வீணாக, தண்ணீர் மழைநீர் வீணாக போகும்போது அதை சேமித்து ஏரியை உருவாக்கலையே. காவிரி பிரச்சனையானாலும், முல்லை பெரியார் பிரச்சனையானாலும், சென்னை மாநகர மக்களினுடைய குடிநீர் பிரச்சனையாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தொடர்ந்து வாகைப்பூக்களைத்தான் வாரிக்கொண்டு வருகிறது. ஒரு பெரும் புயலை பார்த்து பயப்படுகின்ற சூழலாம் மாறி ஒரு பெருமழையை பார்த்து பயப்படுகின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோமே என்ற ஒரு நிலைக்கு தற்போது மக்கள் சொல்றாங்க. மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, மகிழ்ச்சியா இருக்காங்க. சென்னையிலும் காஞ்சிபுரம் திருவள்ளூர்லயுமா 100% மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதாவது மே மாதம் ஒரு கோடை காலம், ஒரு பொது தேர்தலை எதிர்கொள்ள வருகிறதுல கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு, பெரிய வறட்சி,
பாசனங்களுக்கும் தாகத்திற்கும் தண்ணீர் இல்லாமல் தமிழகம் தத்தளிக்கும். அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று கனவு கண்டவருடைய கனவுல கல் விழுந்திருக்கிறது. உங்கள் கனவில் கல் விழுந்து விட்டதுன்னு சொல்றாங்க. உண்மைதான். 38 பேர் மகிழ்ச்சியாக தான் சென்னையில் செத்திருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் கடலூரில் மகிழ்ச்சியாகத்தான் செத்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் வீடுகளை எழுந்திருக்கிறார்கள். பல லட்சம் பேர் உணவின்றி இப்போதும் தவித்துக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியாகத்தான். ஒரு பெருமழை, அந்த பெருமழையில வர தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத அளவுக்கு ஒரு திட்டமிடல் சரியாக செய்யாததற்கு யார் காரணம்? அஇஅதிமுகவா திமுகவா? நீங்க ரெண்டு பேருமே காரணம் எல்லாரும் குறை சொல்றாங்க மற்ற கட்சிகள். எனவே உங்கள் காரணம் முதல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல அது தவறானது. என்னன்னா, திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட காரியங்களை திட்டமிட்டு மூடி மறைப்பதால் சொல்லப்படுகிற விஷயம். அது இந்த தேர்தல், நீங்கள் சொன்னது போல தேர்தல் நேரத்தில் திமுக மீதும் சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்கின்ற அந்த அளவிலே சொல்லப்பட்ட விஷயம். நான் சொன்னது போல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் சென்னை மாநகரை பொறுத்தவரை அனைத்து மழைநீர் வடிகால்வாய்களையும் தூர்வாரி இருந்தால் இந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்காது. இன்னொன்று, ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் பெற்றுத்தரப்பட்ட ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் நான் சொன்ன விருகம்பாக்கம் கால்வாயை கூவத்திலே இணைப்பது, வீராங்கல் ஓடையை பக்கிங்காம் கால்வாயில் இணைப்பது, வேளச்சேரி ஏரியின் உபரி தண்ணீரை வீராங்கல் ஓடையில் இணைப்பது போன்ற அந்த பணிகளை செய்யாமல் இருப்பதால் 500 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால்வாய்களை இன்னமும் கட்டாமல் இருப்பதால் தான் இவ்வளவு பெரிய சேதமே தவிர மற்ற இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஓரிரு அரசியல் கட்சிகள் இப்பொழுது திமுக மீதும் சேர்ந்து இந்த புகாரை சொல்வது என்பது, திமுக மிக சிறப்பாக செயல்பட்டது என்பதை ஆட்சி காலத்துல ஒரே ஒரு ஏரியை உருவாக்குறது உங்களால் சொல்ல முடியல. எப்படி ஆட்சி சிறப்பாக செயல்பட்டது? சென்னையில் நீங்கள் ஏரியை உருவாக்குவதை பற்றி கேட்டால் இப்ப ஏதாவது தமிழகத்துல வேற எங்க ஏரிகளை உருவாக்குறீங்க? இப்ப இருக்கிற ஏரியை உருவாக்கல. ஏற்கனவே கடந்த 15 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலத்தில் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஏற்கனவே சென்னைக்கு நீர்வரத்து தந்து கொண்டிருக்கிற ஏரிகள் 4: சோழவரம், பூண்டி, புழலேரி, செம்பரப்பாக்கம். இதை ஆழப்படுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றி கருவேல மரம் போன்ற அடைப்புகளை நீக்கி இருந்தாலே இன்னமும் 4 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கலாம். மீதி 12 டிஎம்சி தண்ணீரை என்ன பண்ணிருக்கீங்க? வச்சிருக்கலாங்கிறது இப்போ கருத்து. செய்யாமல் விட்டது அதிமுக தான். புதிய எப்படி அதாவது செய்யணுமா இல்லையா? 5 ஆண்டு காலம் இருந்தது யாரு? அதெல்லாம் அப்ப பண்ணமே திமுக. செம்பரம்பாக்கத்தை தூர்வாரல. எல்லா ஏரிகளும் ஏங்க இதே கலைஞர் தான் முதலமைச்சராக இருக்கிற போது பூண்டி ஏரி அதாவது நீங்க செம்பரம்பாக்கத்தை தூர்வாரனீங்களா? இல்ல, ஒவ்வொரு ஏரியும் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து அகற்றப்பட்டது. அந்த செய்தித்தாளை எடுத்து பாருங்க. டெல்டா பகுதியில் தூர்வாரப்பட்டது என்பது உண்மை. ஆனால் ஆக்கிரமிப்புகள் வராமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது. ஆக்கிரமிப்புகள் வராமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது. கேள்விக்கு பதிலே சொல்லல. நீங்க சொல்லுங்க. புதுசாக ஏரி உருவாக்குறீங்களா? என்னோட முதல் கேள்வி. அதாவது நீர் தேக்கல் வடிகால் அவங்க மேல மழைநீர் வடிகால சரி பண்ணன்னு சொல்றீங்க. நீங்க சரியா செஞ்சீங்களா? பெருமழையே பெய்யல. உங்கள் ஆட்சி காலத்துல நீங்க எப்படி எதிர்காலத்தில் சென்னை பாதித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் 1448 கோடி ரூபாய் பெற்றுத் தரப்பட்டது. அதுதான் இப்போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது. நான் சொன்ன கூவமாறாக இருந்தாலும், ஓட்டேரி நல்லாவாக இருந்தாலும், கேப்டன் கால்வாயாக இருந்தாலும், எத்தனை கோடிகள் எத்தனை திட்டங்கள் நீங்களே அறிவிச்சீங்க? என்ன திட்டத்தை நிறைவேற்றினீங்க? கூவத்துல என்ன திட்டம்? தொடங்கியது நாங்கள் தான். புனரமைப்பு பணிகளை தொடங்கியது நடத்தினோமா இல்லையா? டாம்ஸ் ரோட், லாங்ஸ் ரோட், சிவானந்தம் கார்டன், இந்த 3 இடத்துல இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி 1500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சோழிங்கநல்லூருக்கு அனுப்பி அங்கே பூங்காக்களை உருவாக்கி கூவத்திற்கான சீரமைப்பு பணிகளை தொடங்கியது என்பதே திமுக. நீங்க தொடங்குனீங்கன்னு ஏத்துக்கிறேன். ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் 2001 வரைக்கும் நீங்க ஆட்சியில் இருந்த பொழுது மேயராக மு.க. ஸ்டாலின் இருந்தபோது கூவம் சீரமைப்பு திட்டம் அப்பொழுதும் அறிவிக்கப்பட்டது. அந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சீங்க? பெருசா எதுவும் செய்யல. இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன். 2006ல 2011 வரைக்கும் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. நீங்க மேயரா இருந்தீங்க. நீங்க மேயரா இருந்த பொழுதும் இது மாதிரி கூவம் திட்டத்தை பற்றி பல அறிவிப்புகள் கூவத்தை சீரமைக்கிற பணிகளுக்காகத்தான் சிங்கப்பூருக்கு சென்று சிங்கப்பூரில் இருக்கிற தொழில்நுட்ப அறிஞர்களை வரவழைத்து இங்க கூவத்தை சீரமைப்பதற்கு 3 கட்ட பணிகளாக தொடங்கப்பட்டது. முதல்ல டிரைனேஜ் கலக்கிறத தடுத்து நிறுத்தணும், ஓரத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். அது மாதிரியான வேலைகள் தொடங்கப்படணுமா இல்லையா? 3 நான் சொன்ன டேம் 3 இடங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றுனீங்க. அந்த பணியை தொடர்ந்து ஆட்சி மாறி
தீர்மானிச்சு சொல்ல முடியாது. இந்த 4 வருஷத்துல அந்த பணிகளை அதிமுக நிர்வாகம் செய்திருந்தால் முக்கால்வாசி தான் இந்நேரம் கூட முடிந்திருக்கும். கூவம் இன்னும் செய்யலங்கிறதா எங்களுடைய கூட்டம். அதாவது கூவத்துல படகு போகிறது ஒரு கனவாகவே இருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இன்றைக்கு 6 டிஎம்சி தண்ணீர் கடலில் வீணாக கலந்திருக்கிறது என்பது 16 டிஎம்சி சொல்றாங்க. 6 டிஎம்சி பத்திரிகை செய்தி. இது நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற ஒரு படிப்பினை, அரசாங்கத்திற்கானாலும் பொதுமக்களுக்கானாலும். அதனால நீரினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த நீரை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இனிமேல் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கூவத்தை வைத்தே இவர்கள் அரசியல் செய்து கூவத்தில் எதுவும் செய்யலை. இன்றைக்கு அம்மா அவர்கள் கூவத்தை சீரமைப்பதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீர் மேலாண்மையில் தமிழகம் தன்னிறைவு பெற வேண்டும் என்கிற சிந்தனையும் செயல் திட்டமும் அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய பேரிடர் வரலாற்றில் ஹிஸ்டரியிலே இது மாதிரி மழை பெய்ததில்லை. 2005 3 திங்களில் பெய்ய வேண்டிய மழை 2 நாளில் பெய்து நாடு தன்னுடைய நிலை குலைந்து போகக்கூடிய அளவுக்கு பெய்ததற்கு பிறகு கூட ஒரு பேராபத்தில் இருந்து இந்த நாட்டு மக்களை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். கடந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 114 சிறப்பு மருத்துவ முகாம் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைத்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையை தடுப்பதற்கு என்ன செஞ்சீங்க? அந்த கடமையை நாங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். அதனால மக்களுக்கு இப்ப தற்காலிகமாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு இருக்கோம். இந்த சென்னை மாநகரம் கம்பீரமாக எழுந்து நிற்பதற்கான திட்டங்களை அறிவித்து தொடர்ந்து நாங்க தான் செயல்படுத்த போறோம். சென்னை மாநகரம் என்றைக்கும் எங்களுக்கு கவரி வீசத்தான் போகிறது. சென்னையை இழந்துவிட்ட திமுக பரிதவிக்கிறது. அது தேர்தல் நேரத்தில் பேசிக்கொள்வோம். என்னுடைய கேள்வி அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க என்ன ஏரி குளங்களை புதுசா உருவாக்குறீங்களா? சென்னையில் மட்டும் இல்ல, கடலூர்ல உருவாக்குறீங்களா? இல்ல எந்த ஏரியா சரியாக பராமரித்தீர்கள் சொல்ல முடியுமா? செம்பரம்பாக்கம் ஏரியில தண்ணீர் பெருக்கெடுத்து அது திறந்து விடாமல் போயிருந்தால் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியது. அது எல்லாரும் செம்பரம்பாக்கம் ஏரியை தூர்வாராமல் இதற்கான இடங்கள் எங்கே இருக்கு, வாய்ப்பு எங்கே இருக்குன்னு யோசிக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. எத்தனை ஆண்டு காலமாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, பொதுமக்கள் கேள்வியும் எத்தனை ஆண்டு காலமாக யோசனையிலே இருக்கு. திங்கள்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நேரு ஸ்டேடியத்தை ஒரே மாதத்தில் கட்டி முடித்த ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சி. அதனால சென்னை மாநகரத்துக்கு இப்பொழுது நமக்கு ஒரு படிப்பினை கிடைத்திருக்கிறது. இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கு அரசும் தயார், மக்களும் தயாராகிவிட்டார்கள். அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு எந்த கோபமும் இல்லை. ஊடகங்கள்ல கூட பொதுமக்கள் அரசாங்கத்தின் மீது குறை சொல்லல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலாகத்தான் இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? சார் சொன்னாரு எந்த மக்களுக்கும் அரசாங்கத்து பேர்ல கோபம் இல்லைன்னாரு. பொதுமக்களுக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற பொதுமக்களுக்கு தெரியும். இன்னொன்று சொன்னாரு, இந்த சென்னையை புனரமைப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் அவரும் திரு மேயர் அவர்கள் கூட தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பது, மேம்பாலங்கள் கட்டுவதற்கு கூட இன்னைக்கும் சொல்றாரு. சார் மேம்பாலம் கட்டுறதால போக்குவரத்து நெரிசல் தீராதுனாரு. ஆனா அவரும் சொல்றாரு, நான் இன்னும் 10 மேம்பாலம் கட்ட போறேன், சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுதுனாரு. 5 வருஷமா சாத்தியக்கூறுகள் தான் ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நான் அதாவது இறுதியாக சொல்லிக் கொள்வது, சென்னை மாநகரில் இந்த அளவுக்கு பாதிப்பு என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாய் அதிமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையை மேற்கொள்ளாதது, மற்ற துறைகளை ஒருங்கிணைக்காதது, பீரியாடிக்கல் டீசில்டிங் என்கின்ற வகையில் கால்வாய்களை தூர்வாராதது. தானே புயல் தாண்டம் ஆடிய பொழுதும் அதையும் நாங்கள் தான் எதிர்கொண்டோம். ஆழிப்பேரலை கோரதாண்டம் ஆடிய பொழுது திமுகவின் தலைவர் கருணாநிதி பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு வரல. ஜெயலலிதா போய் எத்தனை தொகுதியை பார்த்துட்டாங்க? 234 தொகுதியும் பார்த்துட்டு வந்துட்டாங்களா? போய் கேளுங்க, 234 தொகுதியும் பார்த்துட்டாங்க. ஆனால் ஆர்கே நகருக்கு தளபதி ஆர்கே நகருக்கு வாங்க, ஆர்கே நகருக்கு வாங்கன்னு 10 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் போனாங்க. பரஸ்பர குற்றச்சாட்டு வைத்து நிறைவு பகுதிக்கு வருவோம். இந்த அளவு பாதிப்பு வந்ததற்கு யார் காரணம்? இது யார் பொறுப்பேற்கணும்? உங்களுடைய இறுதி சுருக்கமா கேட்கிறேன். இல்ல, நான் தொடக்கத்திலேயே சொன்னதுதான், எந்த அரசு பேரிடர் வருவது என்பது தவிர்க்க முடியாது என்று சொல்லிவிட முடியாது. பேரிடர் வருவதற்கு முன்னாலேயே இந்த நேரத்தில் இவ்வளவு மழை பெய்யும் என்கின்ற
ஒரு அறிவுபூர்வமான தகவல் வருகிறது. ஒரு அறிவியல் வளர்ச்சி என்பது பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக பேரிடர் வந்து விட்டது, அதனால் எங்களால் செய்ய முடியவில்லை என்று ஒதுங்கிக் கொள்வது என்பது தவறு. இன்னொன்றும் கூட நான் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது ஆட்சியாளர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். எவ்வளவு பாதித்திருக்கிறது, எவ்வளவு பேர் செத்து போயிருக்கிறார்கள், இந்த பாதிப்புகளை மத்திய அரசுக்கு உணர்த்தி கூடுதலான நிதியினை பெற்று இந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க வேண்டியது என்பது அரசின் கடமை. அதைத்தான் திமுக இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே பாதிப்புகளை மறைப்பது என்பது தயவு செய்து கூடாது. இறப்புகளை மறைக்கக்கூடாது. இந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பு? இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பு. முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் ஆட்சியாளர்கள். தொடர்ந்து வரும் இந்த ஆட்சியாளர்கள் தான் இந்த நிலைக்கு முழு காரணம். நான் ஏற்கனவே சொன்னதை போல 4 ஆண்டு காலமாக ஆக்கிரமிப்புகள் தடுக்கப்படவில்லை. அதேபோல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட்டப்பட வேண்டிய அரசு துறைகளுடனான ஒருங்கிணைப்பு என்பது சுத்தமாக இல்லவே இல்லை. இல்ல மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ இதுல ஒண்ணு இல்லை. வந்தது பேரிடர். இப்ப அந்த எங்கெல்லாம் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, எந்த இடத்திலெல்லாம் தண்ணீர் அத்துமீறுகிறது, எந்த இடத்தில் தண்ணீரை வடிகாலாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, சமூகநலத்துறை அமைச்சரை பேட்டியில் சொன்னாங்க. அதற்கான விவரங்களை இப்பொழுது அரசு சேகரித்து கொண்டிருக்கிறது. யாருக்கு சேதம், எவ்வளவு சேதம் என்று அதிகாரிகள் இப்பொழுது மண்டலத்திற்கு உயர் அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரிவாரிடத்தில் பேசியிருக்கிறார். ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு சென்னை மாநகரத்தை புனரமைக்கவும் சென்னை மாநகரத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றவும் தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும். சென்னை மாநகர மக்கள் தாகத்திற்கு தண்ணீர் தந்த இந்த அரசாங்கத்திற்கு காலம் காலமாக நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி இவ்வளவு பெரிய பேரிடர் வந்த நேரத்தில் கூட நம்மை தற்காத்து பாதுகாத்து தந்த இந்த அரசாங்கத்திற்கு நாளைக்கும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிற மனச்சாட்சியோடு தலைநகர் சென்னையில் இருக்கிற மக்களும் கடலூர் மக்களும் இருக்கிறார்கள் என்பது நானே போய் பார்த்து விட்டு வந்து உங்களுக்கு புதிய தலைமுறை மூலம் பதிவு செய்கிறேன். திமுகவின் கனவு பலிக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் அரங்கிற்கு வந்து இருவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி மாசுடன், மிக்க நன்றி நாஞ்சல் சம்பத். மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.